ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் பார்த்துட்ருக்கோம். சந்தனு மகாராஜாவினுடைய மகன் தேவவிரதன் அப்படிங்கிற இளவரசன் எப்படி வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்துக்காம நைஷ்டிக பிரம்மச்சாரியாக நான் வாழ போகிறேன் அப்படின்னு மிக பிரம்மாண்டமான ஒரு கடுமையான சபதத்தை எடுத்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது சாதாரணமான ஒரு சபதம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அழகான பேரழகானவர் அந்த பீஷ்மர். இளம் பருவம், யவ்வன பருவம். அங்கே அரண்மனையில் ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள், அழகழகான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த அரண்மனை. அந்த காலத்தில் ஒரு மகாராஜா எவ்வளோ கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் இருந்தது. அத்தனை பேர்த்தையுமே அவங்க நல்லபடியாக பார்த்து அந்த ராணிகளுக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால தான் பல பெண்களை திருமணம் செய்துக்கலாங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் மன்னர்களுக்கு இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட இதில் இந்த இளம் வயதில் 16 வயசில் மிக மிக கடுமையான விரதம் பீஷ்மர் எடுத்திருக்கிறது. கடைசி வரைக்கும் நான் பிரம்மச்சாரியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கடுமையான பிரம்மாண்டமான விரதத்தை எடுத்ததை பார்த்து தேவர்கள் எல்லாம் மலர் மழை பொழிஞ்சு அவருக்கு பீஷ்மாங்கிற பெயரை கொடுக்குறாங்க. சந்தனு மகாராஜாவும் ஒரு சாதாரணமான அரசர் கிடையாது. தர்மம் தவறாதவர், ஒழுக்கம் நிறைந்தவர். தன்னுடைய மகனுடைய இந்த ஒரு அசாதாரணமான செய்கையை பார்த்து வியந்த சந்தனு, குற்றங்களால் அணுக முடியாத என் மகனே, நீ எவ்வளவு காலம் இந்த பூமியில் வாழ விரும்பணும்னு நினைக்கிறையோ அவ்வளவு காலம் உன்னால் நீ வாழ முடியும். உன்னுடைய அனுமதி பெற்ற பிறகுதான் உன்னை யமன் நெருங்குவான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுக்குறாரு. தேவர்களும் அங்கீகரிக்கிறாங்க. சத்தியவதி சந்தனு மகாராஜாவுக்கு சித்ராங்கதன், விசித்திரவீரியன்னு 2 மகன்கள் பிறந்தாங்க. அவங்க யவ்வன பருவத்தை அடைவதற்கு முன்பே சந்தனு சொர்க்கம் போயிட்டாரு. பீஷ்மர் சித்ராங்கதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறாரு. ஒரு கந்தர்வனோட யுத்தம் செய்யும்போது அந்த சித்ராங்கதன் இறந்து போயிடுறார். அதுக்கப்புறம் விசித்திரவீரியனுக்கு பீஷ்மர் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். ஹரே போல்.